ராசையா பார்த்திபன் என்னும் இயற்பெயரை கொண்ட தியாகச் செம்மல் திலீபன் அவர்கள் தமிழர்களின் உரிமைக்காக தனது இன்னுயிரை துறந்து 38 வருடங்கள் ஆகியுள்ளன. தியாக தீபம் திலீபன் எந்த நோக்கத்துக்காக பசித்திருந்து தனது இன்னுயிரை தியாகித்தாரோ அந்த நோக்கமும் அவரின் எண்ணமும் இதுவரை நிறைவேறவில்லை. ஈழத்தமிழர்களின் உரிமைகளுக்காக 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அகிம்சை வழியில் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்த தியாகதீபம் திலீபனுக்கு இந்த உயர்ந்த சபையில் அஞ்சலி செலுத்துவதாக தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈழத்தமிழர்களின் உரிமைக்காக 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அகிம்சை வழியில் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்த தியாகதீபம் திலீபன் அவர்களுக்கு இந்த உயரிய சபையிலே முதற்கண் அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராசையா பார்த்திபன் என்னும் இயற்பெயரை கொண்ட தியாகச் செம்மல் திலீபன் அவர்கள் தமிழர்களின் உரிமைக்காக தனது இன்னுயிரை துறந்து 38 வருடங்கள் ஆகியுள்ளன. ஆனாலும் ஈழத்தமிழர்கள் தற்போதும் உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையிலேதான் தமிழர் தாயக பரப்பில் வாழ்ந்து வருகின்றனர். தமிழர் தாயக பரப்பில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் தற்போதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ந்தும் தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தமிழர் தாயக பரப்பில் அதிகரித்த இராணுவமயமாக்கல் செயல்பாடுகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தியாகதீபம் திலீபன் எந்த நோக்கத்துக்காக பசித்திருந்து தனது இன்னுயிரை தியாகித்தாரோ அந்த நோக்கமும் அவரின் எண்ணமும் இதுவரை நிறைவேறவில்லை. அந்த வகையிலே பார்த்திபன் இப்போதும் பசியோடு தான் இருக்கின்றான் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.